السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியால் சாலிஹீன் பாடம் 167. இந்த ரியால் சாலிஹீன் கிதாபினுடைய 167ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் ஒரு புதிய தலைப்பான பாபு ஃபضலி துஅஃபத்தில் முஸ்லிமீன வல் ஃபக்ராஇல் ஹாமிலீன என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீன் 167ஆம் நாள் பாடத்தில் ஒரு புதிய பாடத்தை நாம் துவங்க இருக்கின்றோம். அந்த பாடத்தினுடைய தலைப்பாகிறது பாபு ஃபضலி துஅஃபத்தில் முஸ்லிமீன வல் ஃபக்ராஇல் ஹாமிலீன் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய பாடமாக இது இருக்கின்றது. இதற்கான அர்த்தம் என்னன்னு சொன்னா, முஸ்லிம்களில் துஅஃபத்தானவர்கள், பலவீனமானவர்கள், இன்னும் ஏழை எளிய மக்கள், கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கான சிறப்பு குறித்தான பாடமாக இருக்கின்றது. அவர்களை பற்றி பேசக்கூடிய ஒரு பாடமாக இது அமைகின்றது. இப்போ முஸ்லிம்கள்லேயே பலவீனமான முஸ்லீம் இருப்பாங்களா இல்லையா? பலவீனம் என்பது பல வகையில் எடுத்துக்கொள்ளலாம். பணமில்லாததும் பலவீனம்தான், உடலில் வலிமை இல்லாததும் பலவீனம்தான், ஆதரவுக்கு ஆள் இல்லாததும் பலவீனம்தான், உழைப்பதற்கு வேலை செய்வதற்கு இடமில்லாததும் ஒரு பலவீனம். இப்போ இந்த மனுஷ வாழ்க்கையில எதெல்லாம் பலவீனம் என்று சொல்லப்படுதோ அது எல்லாமே பலவீனம் தான். அப்போ அந்த முஸ்லிம்கள்ல அப்படி பலவீனமானவர்களுக்கான சிறப்பு என்ன, அவர்கள் எத்தகைய சிறப்புக்குரியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதையும், இன்னும் கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய மக்கள், காசு பணமில்லாமல் அவர்கள் ஏழையாக தன்னுடைய வாழ்நாளை கழித்து கொண்டிருப்பார்களே, அத்தகைய அந்த ஏழை மக்கள், அவர்கள் இந்த உலகத்தில் ஏளனமாக எண்ணக்கூடிய மக்கள் கிடையாது. அப்போ ஏழைலாம் கீழே இருக்கிறாங்க, பணக்காரங்களாம் மேல அப்படின்னு ஒரு விஷயம் என்பது இந்த இஸ்லாம் மார்க்கம் எப்பொழுதும் அனுமதித்தது கிடையாது. இரண்டு நபர்களும் சமம்தான். இன்னும் சொல்ல போனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், பணக்காரர்கள் ஒரு கூட்டத்தார்கள் இந்த உலகத்துல பூமியில வாழக்கூடிய எத்தனை பணக்காரர்கள் இருக்காங்கன்னு சொன்னா, அந்த பூமி நிறைய இருக்கக்கூடிய அந்த பணக்காரர்கள்ல இருந்து ஒரு ஏழை என்பவர் அவரை விட சிறந்தவராக இருப்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு ஹதீஸ்ல வரும், நம்ம பின்னாடி பார்ப்போம் அந்த ஹதீஸ. அப்போ அப்படி சொல்லக்கூடிய ஒருவராக இருப்பார். அப்போ அந்த அளவிற்கு இந்த உலகத்துல ஏழை என்பவர் இஸ்லாம் மார்க்கத்தில் போற்றப்படக்கூடியவராக, அல்லாஹ்விடத்தில் ரொம்ப பிரியத்திற்கு ஏற்பவராக இருப்பார். காரணம் என்ன? ஒரு பணக்காரருக்கு எல்லா சூழ்நிலையும் அமையும். அவருக்கு தன்னுடைய தேவைகளை நிறைவேற்ற தனக்கு காசு இருக்கும். காசு எடுத்துக்கொண்டு காசு இருப்பவங்க என்ன செய்வாங்க? யாரும் அல்லாஹ்விடத்துல துவா கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு எல்லா தேவையும் முடிஞ்சிருமா இல்லையா? அல்லாஹு தான் நிறைவேற்றி வைக்கணும், அல்லாஹ் தான் காசு பணம் கொடுக்கணும் கிடையாது. அவர்களே தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றி கொண்டு சுயமாக அவர்கள் வாழ்ந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பார்கள். எப்படி பார்த்தாலும் இந்த உலகத்துல கணக்கு பண்ணி பாருங்க, யாரெல்லாம் பெரிய பெரிய பணக்காரர்களா இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இந்த ஒரு ஏழை தொழக்கூடிய அந்த இபாதத்தை விட குறைவாக தான் இபாதத்தில் இருப்பார்கள்.
அல்லாஹ்வுடைய அந்த வழிபாட்டில் குறைவாக ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதற்கு காரணம் ஒண்ணு, அவர்களுக்கான தேவைகள் பரிபூரணமாயிடுச்சு, அல்லாஹ்விடத்தில் அவர்கள் தேவையாக மாட்டாங்க. இன்னொன்னு, அவர்களுக்கு நேரம் அமையாது, சம்பாதிக்கவே நேரம் போதுமானதாக இருக்கும். அதன் காரணமாக அவர்கள் இபாதத்தில் குறைவானவர்களா இருப்பாங்க. இப்ப இபாதத் யார் அதிகமா செய்கிறார்களோ, அல்லாஹ்விடத்தில் யார் அதிகமா தேவையாகிறார்களோ அவர்களை தான் அல்லாஹ்விற்கு ரொம்ப பிடிக்கும். அவர்கள் தான் இந்த இஸ்லாத்தில் ரொம்ப போற்றப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அப்போ அதன் காரணமாக தான் ஏழைகள் இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் ரொம்ப சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை சொல்லக்கூடிய ஒரு பாடமாக இது அமைகின்றது. இப்போ இந்த விஷயத்தை குறித்து அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் எக்கச்சக்கமான ஆயத்தை சொல்லி இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ் கிரந்தங்கள்ல பல ஹதீஸனை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. பல விஷயத்தை இந்த ஏழைகளுக்கான சிறப்பை குறித்து சொல்லி இருக்கிறாங்க. இப்போ அதை பற்றி எல்லாம் தான் இன்றைய பாடத்துல இன்றையிலிருந்து நம்ம பேச இருக்கிறோம். இப்போ இன்ற பாடத்தினுடைய ஒரு பாட சுருக்கம் என்னன்னா, இந்த தலைப்பிற்கான ஒரு சின்ன அறிமுகத்தை பற்றி நம்ம பார்த்தாச்சு முதலாவதாக. இரண்டாவதாக முசன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக ஒரு குர்ஆன் ஷரீஃப்ல இருந்து ஒரு ஆயத்தை கொண்டு வருவாங்க. அந்த ஆயத்தை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். மூன்றாவதாக இந்த பாடத்திற்கு தோதுவாக வரக்கூடிய ஒரு ஹதீஸு, அந்த ஒரு ஹதீஸை குறித்தான செய்திகள், அதுல சொல்லப்படக்கூடிய விஷயங்களை குறித்து நம்ம பேச இருக்கிறோம். அப்ப இந்த 3 விஷயம்தான் இந்த பாடத்தில் நாம் இன்றைய பாடத்தில் நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம கிதாபை பார்ப்போம். 32வது பாடம். இந்த ரியாது சாலிஹின் கிதாபுல பதிவு செய்யப்படக்கூடிய பாடத்தின் வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது 32வது பாடமாக இது அமைகின்றது. அப்போ இதுவரைக்கும் நம்ம இந்த ரியாது சாலிஹின் கிதாபுல 31 பாடத்தை நம்ம முழுமையாக பார்த்து நம்ம நிறைவு செய்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது 32வது பாடத்தை நம்ம வாசிக்க இருக்கிறோம். இதனுடைய தலைப்பின் பெயர் என்ன? பாபு ஃபضل ضعفة المسلمين والفقراء الخاملين. முஸ்லிம்களில் பலவீனமானவர்களுடைய சிறப்பும் இன்னும் ஏழை எளிய மக்கள் கஷ்டப்படக்கூடிய ஏழைகளுடைய சிறப்பை குறித்த பாடமாக இது அமைகின்றது. இதை பற்றி தான் நம்ம பேச இருக்கிறோம். அப்போ மேல நம்ம சொன்னோம், முசன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக ஒரு ஆயத்தினை குர்ஆன் ஷரீஃப்ல இருந்து கொண்டு வருவாங்கன்னு சொன்னோம். இப்போ அந்த ஆயத்தை குறித்து நம்ம இப்ப பார்ப்போம் வாங்க. قال الله تعالى, உயர்ந்த அந்த அல்லாஹு தஆலா சொன்னா, وَاصْبِرْ نَفْسَكَ مَعَ الَّذِينَ يَدْعُونَ رَبَّهُمْ بِالْغَدَاةِ وَالْعَشِيِّ يُرِيدُونَ وَجْهَهُ وَلَا تَعُدْ عَيْنَاكَ عَنْهُمْ ஸதக்கல்லாஹுல் அலீம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயத்து. அப்ப இதனுடைய தர்ஜிமா என்ன பாருங்க. வஸ்பிர் நப்சக, உங்களை நீங்கள் தடுத்து வையுங்கள். இந்த ஆயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தாக இது அமையுது. அப்போ உங்களுடைய நப்சை நீங்கள் பொறுமையாக வைத்துக் கொள்ளுங்கள். மஅல்லதீன, சிலரோடு. எத்தகைய சிலர்? யதுஊன ரப்பஹும், அவர்கள் தங்களுடைய ரப்பிடத்தில் அவர்கள் வேண்டுவார்கள், பிரார்த்திப்பார்கள். பிலகதாத்தி வல் அஷி, காலையிலும் மாலையிலும் பிரார்த்திப்பார்களே, அத்தகையவர்களோடு உங்களுடைய நப்சை நீங்கள் பொறுமையாக்கிக் கொள்ளுங்கள். யுரீதூன வஜ்ஹஹு, இன்னும் அவர்கள் நாடுகிறார்கள், அல்லாஹுடைய பொருத்தத்தையே அவர்கள் நாடுகிறவர்களாக இருக்கின்றார்கள். வலா தஅது ஐனாக அன்ஹும், இன்னும் அவர்களை விட்டும் உங்களுடைய கண்கள் திரும்பிவிட வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு ஆயத்து. அல்லாஹ் என்ன சொல்ல வரானா, நபியே நீங்கள் பொறுமையோடு இருந்து கொள்ளுங்கள், பொறுமை காத்து கொள்ளுங்கள். எத்தகையவர்கள் தெரியுமா? காலையிலும் மாலையிலும் அவர்கள் தங்களுடைய ரப்பிடத்தில் அவர்கள் துஆ கேட்பார்களே, துஆ கேட்டு அல்லாஹு தஆலா தருவதற்காக அவர்கள் காத்து கொண்டு இருப்பார்கள். அப்போ காலையிலும் மாலையிலும் துஆ செய்வாங்க, ஒரு ஹாஜத்துக்காக வேண்டி, ஒரு தேவைக்காக வேண்டி அல்லாஹ்விட்ட துஆ செய்வாங்க. ஆனா அந்த ஹாஜத் அவர்களுக்கு நிறைவேறல. அல்லாஹு தஆலா அந்த கபூலாக்கி தருவதை கொஞ்சம் தாமதப்படுத்துறான்.
அப்படி இருந்த பொழுதிலும் அவர்கள் அல்லாஹ்விடத்துல காலையிலும் துவா செய்வாங்க, மாலையிலும் துவா செய்வாங்க. யா அல்லாஹ், எனக்கு இந்த ஹாஜத் இருக்கு, எனக்கு இப்படி ஒரு தேவை இருக்கின்றது, அந்த தேவையை நீதான் நிறைவேற்றி கொடுக்கணும் யா அல்லாஹ், உன்னை தவிர யாரும் நிறைவேற்றி கொடுக்க இயலாது, அதனால் நீ எங்களுக்கு தந்துவிடு என்று அவர்கள் காலையிலும் துவா செய்வாங்க, மாலையிலும் துவா செய்வாங்க. எப்பொழுதும் அவர்கள் துவா செய்யக்கூடியவர்களா இருப்பார்கள். அவர்கள் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடக்கூடியவர்கள் என்று அல்லாஹு தாலாவை சான்றிதழ் கொடுக்கிறான். அத்தகையவர்கள் அல்லாஹுடைய பொருத்தத்தை தான் நாடுறாங்க. அவர்கள் ஒன்று அவர்களுக்கு அந்த ஹாஜத்தை நிறைவேறலன்னு சொன்னா அல்லாஹின் மீது கோபித்து கொண்டு அவர்கள் போயிடலாம். போயிட்டாங்கன்னு சொன்னா அல்லாஹ் அவங்க நாட்டமா கொல்லலன்னு அர்த்தம். மற்றவங்கள்ட்ட தேவையை நாடி போயிடறாச்சு, நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம், அல்லாஹ் தர மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க நம்பிக்கையை கை விட்டுறாங்கன்னு சொன்னா அல்லாஹ்வினுடைய அந்த பொருத்தத்தை அவர்கள் நாடவில்லை என்பதாக அர்த்தம். ஆனால் இவர்கள் அப்படி கிடையாது. அல்லாஹுடைய பொருத்தத்தையே இவர்கள் நாடியதன் காரணமாக தான் இத்தகையவர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள். இவர்களை போன்று இவர்களோடு நீங்களும் பொறுமையோடு இருந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்றான். இன்னும், நபியே, நீங்கள் அவர்களை விட்டு உங்களுடைய இரு கண்களையும் திருப்பி விடாதீர்கள்னு சொன்னான். அப்போ உங்களுடைய பார்வைகளை, உங்களுடைய கவனத்தை அவர்களின் மீது நீங்கள் வையுங்கள். அவர்களை விட்டு நீங்கள் உங்களுடைய கவனத்தை அவர்கள் மீது வையுங்கள்னா அவர்களை விட்டு உங்கள் கவனத்தை நீங்கள் திருப்பி விடாதீங்க. எதன் பக்கமும் நீங்க பார்க்காம அவர்கள் என்ன செயல்களில் ஈடுபடுகிறார்களோ, அவர்கள் எத்தகைய பொறுமையை கடைபிடிக்கிறார்களோ அந்த பொறுமையை நீங்களும் கடைபிடித்துக் கொள்ளுங்கள், என்பதாக அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தாக இருக்கு. அப்போ அல்லாஹு தஆலா ஒவ்வொரு ஆயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்ல காரணம் என்னன்னா, அவர்கள் மூலமாக நம்ம விளங்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்லி கொடுத்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி தருவாங்க. அப்போ அவர்கள் மூலமாக நம்ம இந்த பாடத்தை எடுத்துக்கொள்ளணும் என்பதுதான் அல்லாஹுடைய முக்கிய நோக்கம். அப்போ நம்மளும் இந்த உலகத்துல அப்படி அல்லாஹுவோடு பொறுமையோடு துஆவை கேட்டுக்கொண்டு அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தையே நாடக்கூடியவர்களோடு நம்மளும் பொறுமையோடு இருந்து கொள்ளணும். அவர்களை விட்டு நம்முடைய கவனத்தை திருப்பி விடாமல் அவர்களை நன்கு கவனித்திருக்க வேண்டும். அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாட்டிலேயும் அவர்கள் எத்தகைய பொறுமையை கடைபிடிக்கிறார்களோ அத்தகைய பொறுமையை நாமும் கடைபிடிக்க வேண்டும் என்ற நீயத்தில் நம்மளும் ஆகணும் என்ற ஒரு விஷயத்தை கற்றுத் தருவதற்காக தான் அல்லாஹு தஆலா இப்படி ஒரு ஆயத்தை சொன்னான். அப்ப இந்த ஆயத்தானது ஏழை சம்பந்தப்பட்ட ஒரு ஆயத்தாக இருக்கு. அப்போ இங்க பலவீனமான முஸ்லிம் என்ன செய்வாரு? அப்போ இதெல்லாம் இப்படி காலையிலும் மாலையிலும் துவா கேட்கக்கூடியவர் யாருன்னு சொல்றான் அல்லாஹு தஆலா? பலவீனமான முஸ்லீமை தான் குறிப்பிடுகிறான். ஏழை எளிய மக்களை தான் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். இத்தகையவர்கள் எல்லாம் அல்லாஹ்வே நம்பி இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அவங்க கையில பெரிய காசு பணம் ஒன்றும் கிடையாது. அவர்கள் உடல்ல வலிமை ஒன்றும் கிடையாது. அவர்கள் உடல்ல வலிமை இருந்து அவர்கள் வேலை செய்து உழைத்து அவர்கள் பயங்கரமா சம்பாதிக்கலாம், அவரால் முடியாது. அவர்களிடத்துல பரம்பரை சொத்து ஒன்றும் கிடையாது. அவர்கள் ஏழைகளாக இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அவர்கள் அல்லாஹுடைய பொருத்தத்தை அவர்கள் நாடக்கூடியவர்களா இருக்கிறார்களா இல்லையா? அப்போ அத்தகையவர்களை பார்த்துதான் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தாக இது இருக்கு. அதன் காரணமாக தான் இந்த பாடத்திற்கு தோதுவாக முஸன்னிஃப் அவர்கள் இந்த ஆயத்தை நமக்கு இங்கு கற்றுத்தந்தார்கள். பாருங்க, அல் கஹ்ஃப், சூரத்துல் கஹ்ஃப்ல இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுது. 28வது ஆயத்தாக சூரத்துல் கஹ்ஃப்ல இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க. அப்போ இங்கு கொண்டு வந்த முதலாவது ஆயத்து, இந்த ஒரு ஆயத்தை குறித்தான தர்ஜிமா விளக்கத்தையும் நம்ம பார்த்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்தபடியாக இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வரக்கூடிய இந்த முதலாவது ஹதீஸை குறித்தான விஷயத்தை நம்ம பார்ப்போம். 252வது ஹதீஸ். இந்த ரியாது ஸாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது 252வது ஹதீஸாக இது இருக்கின்றது என்று சொல்றாங்க. அப்போ இந்த ஹதீஸானது யாரை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய
ஹதீஸ் என்று பார்க்கும் பொழுது அன் ஹாரிசபனி வஹபின் ரதியல்லாஹு அன்ஹு, வஹப் என்பவருடைய மகனான ஹாரிசா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கு என்பதை நமக்கு சொல்றாங்க. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. கால, அந்த ஹாரிசா ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், சமிஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் செவியுற்றுள்ளேன். யகூலு, அவர்கள் சொல்வதாக. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அலா உஹ்பிருக்கும், உங்களுக்கு நான் செய்தி அறிவிக்க வேண்டாமா, பிஅஹ்லில் ஜன்னதி, சுவனவாசிகளை கொண்டு உங்களுக்கு நான் செய்தி அறிவிக்க வேண்டாமா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களை பார்த்து கேட்டாங்க, சுவனத்தை சார்ந்தவர்கள், சுவனத்திற்கு சொந்தக்காரர்கள் யார் என்பதை உங்களுக்கு நான் சொல்ல வேணாமா, உங்களுக்கு நான் அறிவிக்க வேண்டாமா என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு தஈஃபின், ஒவ்வொரு பலவீனமானவர்களும், முத்தலஅஃபின், இன்னும் பலவீனமாக்கப்பட்டவர்களும். அப்போ ஒவ்வொரு பலவீனமானவர்கள்னா இந்த உலகத்துல பலவீனமான மக்கள் இருப்பாங்களா இல்லையா? உடல்ல வலிமை இல்லாத, தன்னுடைய பணத்துல வலிமை இல்லாத, சொந்தக்காரர்கள் இல்லாத, ஆதரவற்றவர்கள், இவர்கள் எல்லாமே தஈஃப் தான். இவர்கள் எல்லாருமே பலவீனமானவர்கள் தான். அத்தகைய ஒவ்வொரு பலவீனமானவர்களும் சுவனவாதிகள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த உலகத்துல யாரெல்லாம் பலவீனமா இருக்காங்களோ அவர்களெல்லாம் சுவனத்திற்கு போகும் ஒரு வாய்ப்பு இருக்கின்றது என்பதை விளங்கணும். இன்னும் முத்தலஅஃபின் என்பதாக சொன்னார்கள், பலவீனமாக்கப்பட்டவர்கள். அப்படின்னா பலவீனமானவர்கள் என்று இந்த உலகத்துல யாரெல்லாம் கருதப்படுறாங்களோ, இவரெல்லாம் ரொம்ப பலவீனமானவங்கப்பா அப்படின்னு மக்களே சொல்லுவாங்க இல்லையா? மக்களால கருதப்படக்கூடியவர்களா இருப்பார்களா இல்லையா? அப்படி பாவப்பட்டவர்கள், வெள்ளந்தி மனிதர்கள் கூட சொல்லலாம். அப்படி பலவீனமாக்கப்பட்டவர்கள், அந்த பலவீனமானவர்கள் என்று கருதப்பட்டவர்கள், அவர்களும் சுவனத்தை சார்ந்தவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். இன்னும் சொல்கிறார்கள், லவ் அக்ஸம, ஒருவன் சத்தியம் செய்தால், அலல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியம் செய்தால், லஅபர்ரஹு, திட்டமாக அல்லாஹ் அவனுக்கு பதிலளிப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ ஒருத்தவன் அல்லாஹ் மீது சத்தியம் செய்து ஒரு செயலை நிறைவேற்றுவேன் என்று அல்லாஹ் மீது சத்தியம் செய்து சொல்றான்னு சொன்னா, அந்த செயலை அல்லாஹு தஆலா நிகழ்த்தி தரக்கூடியவனா இருப்பான். அவன் என் மீது, என்னுடைய அடியான் என் மீது சத்தியம் செய்து அந்த செயலை அவன் செய்வதாக சத்தியம் செஞ்சிருக்கிறான், அதனால அந்த காரியத்தை நான் அவனுக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் என்று சொல்லி அல்லாஹு தஆலா அதை நிறைவேற்றி தரக்கூடியவனாக, அந்த சத்தியத்தில் அவனுக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருப்பான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். அப்போ முதலாவது விஷயம். அடுத்தபடியாக ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அலா உஹ்பிருக்கும் பி அஹ்லின் நாரி, நரகவாசிகளை குறித்து, நரகவாசிகளை கொண்டு உங்களுக்கு நான் செய்தி அறிவிக்க வேண்டாமா, உங்களுக்கு நான் அறிவித்து தர வேண்டாமா என்று கேட்டார்கள். இப்போ சுவனவாசி யாருன்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். அப்ப நரகத்திற்கு சொந்தக்காரர்கள், நரகத்திற்கு போகக்கூடியவர்கள் யார் என்று உங்களுக்கு நான் சொல்ல வேணாமா, நீங்க தெரிஞ்சிக்க வேணாமா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு உதுல்லின் ஜவ்வாலின் முஸ்தக்பிரின், ஒவ்வொரு உத்துல்லுகளும், உத்துல்னா நமக்கு பின்னாடி விளக்கத்தை சொல்லும் பொழுது நமக்கு சொல்றாங்க, கடினமான உள்ளம் மிக்கவர்கள், கடினமாக இருக்கக்கூடிய உள்ளம் கொண்டவர்கள், குணம் கொண்டவர்கள், அத்தகையவர்கள் ஒவ்வொருவர்களும் நரகத்தை சார்ந்தவர்கள் என்று சொன்னார்கள். அந்த உலகத்துல யாருக்கெல்லாம் கடினமான உள்ளம் கொண்டிருக்காங்களோ, அதாவது நம்ம எல்லாம் சொல்ல போனா கல் நெஞ்சக்காரன்னு சொல்லுவோம் இந்த உலக பாஷையில. அப்ப கல் நெஞ்சக்காரனா இரக்கமற்ற ஒருவர், மக்களுக்கு எந்த ஒரு சலுகையும் செஞ்சு தர மாட்டாரு, மக்களுக்கு எந்த ஒரு நலவையும் நாடி தர மாட்டார், எந்த ஒரு நலவையும் செய்து தர மாட்டாரு, தன்னுடைய சுயநலத்துக்கு ஏற்றே அவர் வாழக்கூடியவராக இருப்பார். மக்களை எக்கேடு கெட்டா என்ன, நம்ம வாழ்ந்தா போதும்,
அப்படின்னு ஒரு கடினமான உள்ளம் கொண்ட ஒரு கடினமான குணம் கொண்ட ஒருவர் இருப்பார் இல்லையா, அத்தகைய ஒவ்வொருவரும் நரகத்தை சார்ந்தவராக இருப்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்தபடியாக ஜவ்வாலின், ஜவ்வாலின் சொன்னா கஞ்சன், சுருக்கமாக சொன்னா கஞ்சன். அதற்கான விளக்கத்தை நமக்கு பின்னாடி நமக்கு போடுவாங்க, நிறைய விளக்கம் நமக்கு சொல்லுவாங்க. இப்ப பொதுவாக விளங்கன்னா கவ்வாலின்னு சொன்னா கஞ்சன். அப்ப ஒவ்வொரு கஞ்சனும் நரகத்தை சார்ந்தவனா இருக்கிறான். இப்ப கஞ்சன் சொன்னா தனக்கென்று எல்லா விஷயத்தையும் பண்ணுவாரு. தான் சம்பாதிக்கக்கூடிய காசு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு 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 செலவே செய்ய மாட்டாரு. மக்களுக்காக, பொதுநலத்திற்காக, கஷ்டப்படக்கூடியவர்களுக்காக எந்த ஒரு ஆளுக்காக வேண்டியும் அவர் செலவு செய்யாத ஒருவராக இருப்பார். அப்ப தனக்கு மாத்திரமே செலவு செய்து கொண்டு தன்னுடைய சுயநலத்தை மட்டுமே அவர் பேணிக்கொண்டு அவர் கஞ்சனாக இருப்பாரா இல்லையா, எந்த ஒரு தர்மமும் செய்யாத ஒரு கஞ்சனாக இருப்பாரே, அப்படிப்பட்ட ஒவ்வொரு கஞ்சனும் நரகத்தை சார்ந்தவர். அவர் நரகத்திற்கு போகக்கூடியவராக இருப்பார் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்தபடியாக முஸ்தக்பீரின், பெருமை அளிக்கக்கூடிய ஒவ்வொருவரும். இந்த உலகத்துல யாரெல்லாம் பெருமை பற்றி கொண்டு இருக்கின்றார்களோ, சில பேர்லாம் அவர்களுடைய நடையிலேயே பெருமை தெரியும், அவர்களுடைய பேச்சிலேயே பெருமை தெரியும். அல்லாலாம் ஒன்றும் கொடுக்கலப்பா, நான் என்னுடைய இதனால நான் வந்திருக்கிறேன், என்னுடைய முயற்சினால தான் நான் இந்த இடத்துல இருக்கிறேன், நான் என்னுடைய அந்த கஷ்டப்பட்டதுனால தான் நான் இப்படி இருக்கிறேன், எனக்கு அவ்வளவு இருக்கு, நான் அப்படி நான் இப்படி அப்படின்னு பெருமைகளை பேசிக்கொண்டு பெருமை எடுத்து கொண்டு இருப்பாங்களா இல்லையா. அப்படி இந்த உலகத்துல யாரெல்லாம் பெருமைக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்களோ, அப்படி அத்தகைய ஒவ்வொரு பெருமை அளிக்கக்கூடியவர்களும் நரகத்தை சார்ந்தவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்தார்கள். அப்போ இந்த விஷயத்தை தான் இந்த ஹதீஸ்ல நமக்கு பதிவு செய்யறாங்க. முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் இருவராலும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. அப்ப இந்த ஹதீஸானது இந்த ஏழைகளுடைய, பலவீனமான முஸ்லிம்கள், ஏழை எளிய மக்களுடைய சிறப்பை பற்றிய இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னா, இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பலவீனமான மக்கள் ஒவ்வொருவர்களும் அவர்கள் சுவனத்தை சார்ந்தவர்கள் என்று சொன்னாங்க. இந்த உலகத்துல யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் பலவீனமானவர்கள் என்று கருதப்படுறாங்களோ, அவர்கள் அனைவர்களும் சுவனத்தை சார்ந்தவர்கள், அவர்கள்தான் சுவனவாதிகள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா. இப்ப இவர்களை பற்றிய இந்த செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில பதிவு செய்வதனாலதான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படக்கூடிய காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த 252வது ஹதீஸை நம்ம பார்த்தாச்சு. இப்போ இதுல சொல்லப்பட்ட சில வார்த்தைகளுக்கான விளக்கத்தை நமக்கு அருமையாக சொல்லி தருகிறார்கள் பாருங்க. அல் உதுல்லு, உதுல்லு என்பதாக ஒரு வார்த்தையை சொன்னாங்களா இல்லையா, குல்லு உதுல்லின் என்பதாக. இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னா, அல்ல கலீலுல் ஜாஃபி, கடினமான உள்ளமுடையவர் என்பதாக அர்த்தம் வைக்கலாம். இப்ப கனமான உள்ளமுடைய, கனமான குணமுடைய ஒருவராக இருக்கிறார். அப்போ நம்ம மேலேயே சொன்னோம், இரக்கமில்லாத ஒரு கல் நெஞ்சக்காரராக இருப்பார் இல்லையா, அத்தகையவருக்குத்தான் உத்துல்லு என்பதாக சொல்லப்படும் என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அடுத்த வார்த்தை ஒல் ஜவ்வாது, ஜவ்வாது என்ற இங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. இந்த ஜவ்வால் என்ற வார்த்தையாகிறது, இதை எப்படி வாசிக்கணும் என்பதாக சொன்னா, பிஃபதஹில் ஜீமி, ஜீமிற்கு ஃபதஹ செய்வது கொண்டு, இப்போ ஜீமிற்கு ஃபதஹ வச்சு வாசிக்கணும். தஷ்தீதில் வாவி, இன்னும் வாவுக்கு ஷத்து செய்வது கொண்டு, ஷத்து பெற்று வாவு இருக்குதா, இப்போ வாவுக்கு ஷத்து செய்வது கொண்டு வாசிக்கணும். வபில் லாயில் முஅஜமதி, இன்னும் புள்ளி வைக்கப்பட்ட லோவை கொண்டு, லாவை கொண்டு வாசிக்க வேண்டும் என்று சொல்றாங்க. அப்போ இங்க லாவுக்கு புள்ளி வைக்கப்பட்டிருக்கு. இப்போ புள்ளி வைக்கலாம்னு சொன்னா அது தாவா மாறிடும். அப்ப புள்ளி வச்ச இந்த லாவை கொண்டு அதை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி தருகிறார்கள். அப்ப இப்படிதான் இதை வாசிக்கணும். இப்ப இதற்கான அர்த்தத்தை சொல்றாங்க. ஜவ்வாதுக்கான அர்த்தம் வஹுவ, இந்த ஜவ்வாது என்ற வார்த்தையாகிறது அல் ஜமூ, ஒன்று சேர்க்கக்கூடியவர், அல் மனூ, ஆனால் தடுக்கக்கூடியவர். என்ன சொல்ல வராங்கன்னா, ஜமூன்னு சொன்னா எல்லாத்தையும் சேகரிச்சு வைக்கக்கூடியவரா இருப்பார்.
அப்போ இந்த உலகத்துல ஒருத்தர் காசு பணமே இல்லை, ஒருத்தவர் ஏழையாக இருக்கிறாருன்னு சொன்னா அவர் யாருக்கும் தர்மம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவரே இயலப்பட்டவர், தனக்கென்றே ஒன்றும் கிடையாது, மற்றவருக்கு எப்படி அவர் கொடுக்க முடியும்? அப்படி இருக்கும். அப்ப இவர் அப்படி கிடையாது, ஜமு ஒன்று சேர்க்கக்கூடியவர். எல்லா பைசாக்களையும் அவர் சேகரிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் சேகரித்து கொண்டே இருப்பார். பல சொத்துக்களை வாங்கி போடுவார், பல இடங்களை வாங்கி போடுவார், பல காசுகளை அவர் சேர்த்து வைக்கக்கூடியவராகவே இருப்பார். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட ஒருவராக இருப்பார். ஆனா சேர்த்து வைத்துக் கொண்டு அல் மனு, ஆனால் அதை தடுத்து வைக்கக்கூடியவராகவும் இருப்பார். எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு அதை தனக்கென்றே அவர் தடுத்து வச்சுப்பார். யார்கிட்டையும் கொடுக்க மாட்டார், யாருக்கென்றும் அவர் செலவு செய்யாதவராக இருப்பார். அத்தகையவர் தான் ஜவ்வாத் என்ற அர்த்தத்திற்கு இது வரும் என்று சொல்றாங்க. அப்போ சுருக்கமா சொல்ல போனா கஞ்சன். அப்ப கஞ்சன் தான் எப்படி இருப்பான்? ஒரு கஞ்சன் தான் தனக்கு எல்லா விஷயமும் கொடுக்கக்கூடிய எல்லா தகுதியும் இருக்கும், ஆனா கொடுக்காம இருப்பான், அவன் தான் கஞ்சன். அப்ப அத்தகைய அர்த்தத்திற்கு இது வரும் என்பதாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். வகையில அப்போ ஜவ்வாத் என்பதற்கு மற்றொரு அர்த்தம் கூறப்படுகின்றது. வகையில இன்னும் சொல்லப்பட்டது அஸ்வஹ்மு அல் முஹ்தாலு ஃபீ மிஷ்யத்திஹி. சாரி, இங்க சஹ்மு கிடையாது, லஹ்மு. அல்லஹ்முல் முஹ்தாலு ஃபீ மிஷ்யத்திஹி. அப்ப லஹ்முன்னு சொன்னா உடல் பருமனான ஒருவன் அர்த்தம். உடல் பருமனா, உடல் குண்டா இருக்குமா இல்லையா, அத்தகைய ஒருவர். அல் முஹ்தாலு ஃபீ மிஷ்யத்திஹி, அவருடைய நடப்பதிலேயே அவர் பெருமை காட்டக்கூடியவர். பெருமை காட்டக்கூடிய உடல் பருமனான ஒருவர் எந்த அர்த்தத்திற்கு வரும்? அப்போ உடல் நல்ல பெருசா வச்சுக்கிட்டு இந்த நடக்கும் பொழுது பெருமையோடு நடப்பார்களா இல்லையா? நம்ம பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்துல பெருமை வீத்தி கொண்டு நடக்கக்கூடிய ஒருவர், அத்தகைய அர்த்தத்திற்கு இது வரும் என்பதை நமக்கு சொல்றாங்க. இன்னும் ஜவ்வால் என்பதற்கு மற்றொரு அர்த்தம் கூறப்படுகிறது. வகையில இன்னும் சொல்லப்பட்டது அல் கசீருல் பத்தீனு. கசீருன்னு சொன்னா குள்ளமானவர், பத்தீருன்னு சொன்னா வயிறு பெருத்தவர். அப்போ குள்ளமாக இருக்கக்கூடிய, இன்னும் வயிறு பெருத்து வயிறு தடிமனாக இருக்கக்கூடிய ஒருவர், அப்படிப்பட்ட ஒரு அர்த்தத்திற்கும் இது வரும் என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். இப்போ அல்ஹம்துலில்லா, இன்றைய பாடத்துல நம்ம இந்த 32வது பாடத்தை குறித்தான சின்ன அறிமுகத்தையும் அதுல சொல்லப்பட்ட இந்த ஒரு ஆயத்திற்கான அர்த்தத்தையும் விளக்கத்தையும், அடுத்தபடியாக இந்த 1வது ஹதீஸான இந்த முதல் ஹதீஸனுடைய தர்ஜிமாக்களை விளக்கத்தையும் பற்றி முழுமையாக நம்ம பார்த்தாச்சு. அல்ஹம்துலில்லா. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 253வது ஹதீஸை குறித்தான விஷயத்தை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.